ராபர்ட் கியோசாகி திரும்பவும் அந்த மிக சிறந்த எழுத்தாளர்னு சொன்ன இல்லைங்களா ஆரம்பத்தில், அவர் திரும்பவும் அவருடைய ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இப்போ இல்லைங்க, இவர் சொல்லி 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் தோன்றியது கற்காலம் அப்படின்னு தான் உலகம் தோன்றுச்சுங்க. ஸ்டோன் ஏஜ். உலகம் வந்து கற்காலம் தான் தோணுச்சு. ஏன் அதை கற்காலம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, மனுஷன் உணவை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவன் கையில் கல் வேணும். அவனுக்கு காய்கறியாக இருந்தாலும் பழங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, அவன் அடித்து சாப்பிட்றதுக்கு அவனோட ஆயுதம் வந்து கல் தான். ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணும் அப்படின்னா கல் தான். ஆயுதமும் கல் தான், மூமெண்ட்டும் கல் தான். உரைச்சி தீ வச்சு வேக வைக்கணும்னாலும் அதுவும் 2 கல் உரைச்சி தான். ஸோ கற்காலம், உலகம் தோன்றியது கற்காலம். அப்படி தான் உலகம் தோணுச்சுங்க. உலகம் தோணுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தான், பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான். மனுஷன் யோசிக்க என்ன நினச்சான்னா, என்னடா அது நம்ம ஏன் கல்லை தூக்கிட்டு மிருகத்தை பின்னாடி போகணும், ஏன் நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு வேணுங்கிற உணவை வைக்கக்கூடாது, நம்மளே நம்ம பக்கத்தில் இருக்கிற காலி இடங்களில் நமக்கு வேணுங்கிற உணவை நம்ம ஏன் விளைவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனுஷன் யோசிச்சான். உருவானது அக்ரி ஏஜ், விவசாய புரட்சி. கற்காலம்லேருந்து மனுஷன் யோசிக்கும் பொழுது கிடைத்த பரிணாம வளர்ச்சி தான் அக்ரி ஏஜ், விவசாய புரட்சி. விவசாய புரட்சி நடந்துட்டு இருக்க விவசாயத்தில் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்க மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சான். என்னடா அது, நம்ம மட்டுமே செஞ்சு நம்ம மட்டுமே சாப்பிட்றோமே, ஏன் நம்ம செஞ்சதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து இதை ஒரு வியாபாரமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சான். உருவானது இண்டஸ்ட்ரியல் ஏஜ். தனக்கு செஞ்சு தனக்கு போனது போக மிச்சம் இருக்கிறத ஏன் வியாபாரமாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சா உருவானது இண்டஸ்ட்ரியல் ஏஜ். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறையா உருவாக ஆரம்பிச்சதுங்க. இண்டஸ்ட்ரியல் ஏஜ் வந்தது. திரும்பவும் மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தான். இண்டஸ்ட்ரியல் ஏஜுக்கு அடுத்தது உருவானது தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐடி ஏஜ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏஜ். இல்லை, இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன், திங்க் பண்ணி பாருங்க. உலகம் வந்து கற்காலம் அப்படின்னு தோன்றுச்சு, கற்காலம் மறைஞ்சு அக்ரி ஏஜ் வந்தது, விவசாய புரட்சி வந்தது, விவசாய புரட்சி மறைஞ்சு வியாபார புரட்சி வந்தது, இண்டஸ்ட்ரியல் ஏஜ் வந்தது, வியாபார புரட்சி மறைஞ்சு இன்னைக்கு ஐடி ஏஜ் வந்திருக்கு. சரிங்களா? காமன் சென்ஸில் யோசிப்போம். ஏங்க, ஸ்டோன் ஏஜ் கற்காலம்னு உருவானது மாறிடுச்சாமா, அக்ரி ஏஜ்னு உருவானது மாறிடுச்சாமா, இண்டஸ்ட்ரியல் ஏஜ்னு உருவானது மாறிடுச்சாமா, அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த ஐடி ஏஜ் மட்டும் நிரந்தரமா நிக்குமா? உலகத்தில் நிரந்தரமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது மாற்றம் மட்டும்தான். கரெக்டா? மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்ப ஸ்டோன் ஏஜ்ல இருந்து அக்ரி ஏஜ்னு மாறுச்சு, அக்ரி ஏஜ்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ்னு மாறுச்சு, இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ல இருந்து ஐடி ஏஜ்னு மாறுச்சுன்னா கண்டிப்பாக ஐடி ஏஜ்ல இருந்து ஒரு மாற்றம் வருமா வராதா? இப்ப சொல்லலைங்க, ராபர்ட் கியோசாகி 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி நெட்வொர்க் ஏஜ். இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வியாபாரம் தான் அடுத்த தலைமுறை வியாபாரம் நெட்வொர்க் ஏஜ். அதுதான் நெட்வொர்க் வியாபாரம். இதுக்கான ப்ரூஃப் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 2015ஆம் ஆண்டு ஃபிக்கி அண்ட் கேபிஎம்ஜி சப்மிட் பண்ண ரிப்போர்ட். 2025ஆம் ஆண்டுல இந்திய வர்த்தகத்தில் 35% நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சுற்றி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க.